சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஎன்சி கொள்முதல் செய்தார்கள். 12/2/2006 அன்று ஆரம்பித்து இதோட 40 நாளாச்சு. களக்குடி கிராமத்தில் சம்பா சாகுபடி செய்த பொதுமக்கள் அனைவரும் 12,600 மூட நாங்கள் கொள்முதல் டிஎன்சியில் நெல் போட்டிருக்கோம். சுமார் 2,35,00,000க்கு நெல் போட்டும் 40 நாள் ஆகி எங்களுக்கு காசு யாருக்குமே பணம் ஏறலை. நாங்கள் ஆரம்பிட்ட முறையிட்டும் பல தடவை ஆஃபீஸிட்ட சொல்லிக்கும் எங்களுக்கு பணம் ஏறாதனால கலெக்டர் மாவட்ட ஆட்சியரை பார்த்து பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு கூடிய சீக்கிரம் எங்கள் கிராமத்தில் நெல் போட்ட அனைவருக்கும் பணம் ஏற்றாவிட்டால் முறையாக கலெக்டரை அணுகி நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து அருகில் உள்ள காவல்துறைக்கும் முறையான பெட்டிஷன் கொடுத்துட்டு புதன்கிழமை சாலை மறியல் பண்ணுறதாக கிராமத்தில் முடிவு செய்துள்ளோம். ஆகையால் அனைவரும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து விவசாயிகளுக்கு பணம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் நேரமா இருக்கு. இந்த நேரத்துல கூட உங்க பணத்தை தராம இருக்காங்களே, என்ன செய்ய போறீங்க அப்ப தேர்தல? எங்களுக்கு கலெக்டர் பார்த்து இந்த சென்டரை கொண்டு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் எங்கள் ஊரில் 3 வருஷமா சென்டர் வச்சிருக்கோம். எந்த ஒரு இடஒரு நடக்கலை. இந்த வருஷம் சென்டர் கொள்முதல் பண்ணுறான்னு கொண்டு வந்தா யார் வச்சிருக்கான்னு தெரியாது. கொள்முதல் பண்ணியிருக்காங்க. கலெக்டர் தான் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். எங்கள் நெல்லுக்கு நாங்கள் இது இல்லைன்னா பணம் இல்லைன்னா தேர்தல் புறக்கணிப்பு கண்டிப்பாக செய்வோம். எங்கள் களக்குடி கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 விவசாயிகள் இருக்காங்க. 150 விவசாயிகளும் கிட்டத்தட்ட 12,600 மூடை போட்டிருக்காங்க. போட்டுட்டு நெல் போட்டு இன்னைக்கு போட்டு 40 நாள் ஆச்சு. இது வரைக்கும் பணம் ஏறலை. இதில் 2 ஸ்கீம்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அது எந்த ஸ்கீமுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் மொத்தத்தில் மாவட்ட ஆட்சியாளருடைய அனுமதியோடு தான் அங்கே சென்டர் திறந்திருக்காங்க. அதனால் எங்களுக்கு நாங்கள் அதிகாரிகளிடம் பல முறை சொல்லியும் எங்களுக்கு பணம் கிடைக்கல. இப்போ மாவட்ட ஆட்சியாளர் அணுகி வந்திருக்கோம். இதனால் இதை எங்களுக்கு விவசாயிகளுடைய பணத்தை உடனே ஏற்றணும். அப்படி நீங்கள் ஏற்றலைன்னா நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுங்கிறதா கிராமத்தில் முடிவு பண்ணியிருக்கோம்.